இயல் 11 உள்ள சமாதானத்தை அடைய தேவையான வழிமுறைகளும் புண்ணிய வளர்ச்சியில் சுறுசுறுப்பும். மற்றவரின் வார்த்தைகளையும் செயல்களையும் நம்மை சேராத காரியங்களையும் பற்றி நாம் கவனிக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் அதிக சமாதானம் இருக்கும். பிறருடைய கவலையில் கலந்து கொள்பவனும் வெளிப்படையான செயல்களில் தன் புத்தியை செலுத்த தேடுகிறவனும் தன் உள்ளத்தில் மிகச்சிறிய அளவில் அல்லது எப்போதாவது கடவுளின் நினைவு கொள்பவனும் எவ்வாறு அதிக நேரம் சமாதானத்தில் நிலைத்திருக்க முடியும்? ஒத்த மனதுடையவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் அதிக இதய சமாதானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். புனிதர்களில் சிலர் வெகு நல்லவராகவும் தியான சிந்தனைகளில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்ததின் காரணம் என்னவெனில், அவர்கள் உலக மற்றும் உடல் இச்சைகளை தங்கள் மனதிலிருந்து விலக்க ஆசை கொண்டதே ஆகும். அதனால் அவர்கள் தங்கள் முழு மனத்துடன் இறைவனுடன் நெருங்கி கவலையின்றி தங்கள் ஞான வாழ்வை கவனித்து கொள்ள முடிந்தது. நமது சுய விருப்பங்களே நம்மை அதிகமாய் இழுக்கின்றன. நிலையற்ற காரியங்களை பற்றி அதிக கவலை கொள்கிறோம். ஒரு கெட்ட குணத்தையும் முழுவதும் குறைவில்லாமல் ஜெயிப்பது அரிது. பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வளர உற்சாகம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே வெதுவெதுப்பாகவும் குளிர்ச்சியுடையவர்களாகவும் இருக்கிறோம். நமக்கு நாம் முழுவதுமாக இறந்து நமது மனதில் தேவையற்ற கவலை கொள்ளாது இருப்போமானால் நாமும் தெய்வீக இன்பங்களை சுவை பார்க்கவும் விண்ணக தயாரிப்பில் கொஞ்சமாவது தேர்ச்சியடையவும் நம்மால் முடிந்திருக்கும். ஆனால் கெட்ட இச்சைகளையும் ஆசைகளையும் நீக்கி நாம் புனிதர்களின் வழியில் நுழைய முயற்சி எடுக்காமல் இருப்பதுதான் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. சிறிது இடையூறு ஏற்பட்டாலும் வெகு விரைவில் தைரியம் இழந்து மனித ஆறுதல்களை தேடுகிறோம். வீரர்களைப் போல போரில் எதிர்த்து நிற்க கடும் முயற்சி செய்தால் சந்தேகமில்லாமல் இறைவனின் உதவி நமக்கு விண்ணகத்திலிருந்து வருவதை நாம் காண்போம். ஏனெனில் தமது உதவியின் மேல் நம்பிக்கை வைக்கும் போர் வீரர்களுக்கு இறைவன் எப்போதும் தயாராக இருக்கிறார். நாம் வெற்றி கொள்வதற்காகவே அவர் போராடும் சமயங்களை வருவிக்கிறார். ஞான வளர்ச்சி வெளிச்சடங்குகளை பின்பற்றுவதில் உள்ளது என்று அவைகளை மட்டும் பின்பற்றினால் நமது பக்தி வெகு விரைவில் இல்லாமல் போகும். கெட்ட ஆசைகளில் இருந்து முழுவதும் விடுதலையாகி அமைதியான மனதை நாம் அடைய வேண்டுமானால் அவற்றின் வேரையே கோடாரியால் வெட்டிவிட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒரே ஒரு கெட்ட குணத்தையாவது நாம் அடியோடு ஒழித்துவிட்டால் வெகு விரைவில் புண்ணியவான்களாகி விடுவோம். ஆனால் அதற்கு விரோதமாக நாம் புண்ணிய வழியில் நுழைந்து பல வருடங்கள் கழித்து பரிசுத்தராக இருப்பதை விட நாம் மனம் திரும்பிய துவக்கத்தில் அதிக பரிசுத்தமாக இருந்ததாக நாம் பலமுறை கண்டுணர்கிறோம். நமது பக்தியும் புண்ணிய வளர்ச்சியும் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் துவக்கத்தில் நம்மிடம் இருந்த பக்தியில் இப்போது சிறிதளவு மீதி இருந்த போதும் அதை அடைவது நமக்கு பெரிதாக தோன்றுகிறது. துவக்கத்திலேயே நாம் நம் மனதை பக்குவப்படுத்தியிருந்தால் பிறகு அனைத்தையும் எளிதாகவும் சந்தோஷமாகவும் செய்ய முடிந்திருக்கும். தன் பழைய பழக்கங்களை விட்டுவிடுவது கடினம். தன் சுய மனதுக்கு எதிராய் நடப்பது அதிலும் கடினம். ஆயினும் அற்பமும் எளிதானதுமானவற்றில் நீ வெற்றி பெறாவிட்டால் அதிகமாக வருத்தம் தருபவற்றை நீ மேற்கொள்வது எப்படி? துவக்கத்திலேயே உன் சொந்த விருப்பத்தை எதிர்த்து போராடு. கெட்ட பழக்கத்தை விட்டுவிடு. இல்லையெனில் வர வர உனக்கு அதிக துயரம் வருவிக்கும். நீ நன்னெறியில் நேர்மையாக நடப்பதால் உனக்கு எவ்வளவு அமைதியும் பிறருக்கு எவ்வளவு அதிக மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று நீ அறிந்தால் ஞான வளர்ச்சியில் நீ மிகுந்த விருப்பம் கொள்வாய் என்பதில் சந்தேகமில்லை. சிந்தனை: என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அது உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. ஆனால் நான் உண்மையான அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். இந்த வார்த்தைகளில் அதிக அன்பும் இரக்கமும் விளங்குகிறது. மேலும் நல்ல படிப்பினையாகவும் உள்ளது. எல்லா மனிதரும் அமைதியை விரும்புகிறார்கள். ஆனால் இருவித அமைதி உண்டு. ஒன்று இயேசு தரும் அமைதி,
2. உலகம் தரும் அமைதி. பெருமையுடையவனுக்கு உலகம் சொல்வதென்ன? உன்னையே நீ உயர்வாக நினை என்று கூறுகிறது. பேராசை கொண்டவனை நோக்கி சேர்த்துவை, நிறுத்தாமல் சேர்த்துவை என்று உலகம் சொல்கிறது. உலக பற்றுதலை உடையவனை நோக்கி உலக உடல் சுகங்களை முடிந்தவரை அனுபவி என்கிறது. இறுதியாக எல்லா பற்றுதல்களையும் நோக்கி உலகம் என்ன சொல்கிறது எனில், நீ உன் விருப்பத்தின்படி நடந்தால் அமைதி அடைவாய் என்கிறது. ஆனால் பொய்யான வார்த்தைகள், பேச்சுக்கள், கவலை, துன்பம், அருவருப்பு, மனவேதனை இவைதான் உலகத்தின் அமைதி. இப்போது இயேசு கூறுவதை கேள். உன்னையே வெற்றிக்கொள். உன் ஆசைகளோடு போராடு. உன் உடல் இச்சைகளை அடக்கு. உன் ஆசைகளை துறந்துவிடு என்கிறார். உன் ஆன்மா அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் எண்ண இயலாத அமைதியில் நீ இளைப்பாறுவாய். உன் வாழ்வில் உண்டாகும் வருத்தங்கள், வேதனைகள், அநியாயங்கள் இவற்றில் உன் அமைதி கெடாது. இந்த தெய்வீக அமைதி உன் மரண வேளையிலும் ஆன்மாவில் குடிகொண்டு விண்ணகத்திற்கும் பின்வருகிறது.